இப்போ இந்த பாடத்திற்கான நீதிநூல்களில் இலக்கிய நயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்திற்கான விடைகள் பெருவினா உங்களுக்கு ஒரு 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நெடுவினா 2 வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெடுவினாவை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தொகுப்புலையும் அந்த நெடுவினாவை படித்தால் சிறுவினாக்கள் அந்த பெருவினாக்களுக்கு விடையளித்து விடலாம், பெருவினாக்களை படித்தால் நெடுவினாக்களுக்கு விடையளித்து, அதனாலேயே பொது அடிப்படையாக வைத்து தான் நெடுவினாக்களை மட்டும் தொகுத்து சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நெடுவினாவை 2 பகுதியாக பிரித்து இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பாடத்தை 2 பகுதியாக பிரித்து, ஆனால் அதில் ஒரு சிறு தலைப்பு மட்டும் விடுபட்டு பெருவினாவிற்கு வந்து விடுகிறது. அதில் என்ன தலைப்பு அப்படின்னா, செல்வம் நிலை பேறு உடையது அன்று என்பதை நாலடி எங்கனம் விளக்குகிறது. ஒரு நாலடியாருடைய கருத்து நெடுவினாவில் இருக்குது, இன்னொரு நாலடியாருடைய கருத்து பெருவினாவில் இருக்குது. அப்படிங்கிறப்ப பார்க்கும் பொழுது இந்த செல்வம் நிலைப்பேருடையது அன்று அப்படிங்கிறதுக்கு என்ன பாட்டு, கண்டிப்பாக பாட்டு எழுதித்தான் விடை எழுதணும். அது பெருவினாவாக இருந்தால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் விளக்கத்தை விடவும் பாடல் எழுதி விடைத்தரவுகளை கொடுக்க பழகினீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ பாருங்கள், 124வது பக்கத்தில் உங்களுக்கு இந்த செல்வம் நிலையானது அன்று என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடலை எழுதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாசிப்பவன் அதாவது நல்ல நிலையில் இருந்தவன் கெட்டுப்போன நிலைக்கு வருகின்ற பொழுது, பெரிய செல்வந்தனாக இருந்தவன் இறக்கின்ற நிலை வரும் பொழுது, அதாவது யாசிக்கின்ற நிலை வரும் பொழுது ஏற்படுகின்ற துயர்கள் அப்படின்னு அடிப்படை வைத்து பார்த்தா அந்த பாடலை எழுதணும். அறுசுவை உண்டி அமர்ந்து இள்ளால் ஊட்ட மரிசிகை, வேற ஒன்றுமே இல்லை, ஒரு கூழ் மாற்றி அறுசுவை உண்டவன் கூழை சாப்பிடும் பொழுது அவன் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவான், எதிர்ப்பதமாக பார்க்கணும். முதல்ல இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டான், இல்லாளுடைய துணையோடு சாப்பிட்டான், அறுசுவை உணவு சாப்பிட்டான். இப்போ என்ன சாப்பிட்றான், கூழ் சாப்பிட்றான், அதையும் தெருவில் சாப்பிட்றான், யாருடைய துணையும் இல்லாமல் சாப்பிடுகிறான். இப்படி அந்த செய்தியை தொகுத்து செல்வம் நிலையானது அன்று என்பதை சொல்லி விளக்க வேண்டும்.